ஒன்றிய அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது ஜெயலானி. மக்களவைத் தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தைகள் சூடுபிடிச்சிருக்கிற நிலையில் அதிமுக கூட்டணியும் பாஜக கூட்டணியும் இன்னும் ஒரு தெளிவில்லாத ஒரு சூழலில் இருக்குது. கூட்டணிகள் எப்படி அமையும் அப்படிங்கிற தொடர்பாக பேசுறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் பிரியன் நம்முடைய இணைஞ்சிருக்க பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். திமுக கூட்டணி அவங்க கூட்டணி கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதிமுக பாஜக இந்த இரண்டு தரப்புமே ஒரே கட்சியோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிறாங்க. அதிமுகவும் பாமகவோட பேச்சுவார்த்தை நடத்துது, பாஜகவும் பாமகவோட பேச்சுவார்த்தை நடத்துது. தேமுதிக தரப்புலையும் ரெண்டு தரப்புலையும் பேசுறதா தெரியுது. கூட்டணி பேச்சுவார்த்தைகள் எப்படியா போகும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதாவது இந்த கட்சிகள் அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்த கட்சிகள் அதில் சிலது ஒரு 6% ஓட்டு வச்சிருக்கிற பாஜக, 1% கீழே ஓட்டு வச்சிருக்கிற தேமுதிக, இந்த மாதிரி கட்சிகள் இருந்தால் கூட ஒன் மேன் கட்சிகள் நிறையா இருக்குது. இப்போது ஏசி சண்முகம் இருக்கார், ஜான் பாண்டியன் இருக்கார், கிருஷ்ணசாமி இருக்கார், ஐஜேகே பச்சமுத்து இருக்கார். ஸோ இவங்கெல்லாம் பாஜகவுடையே தான் செட்டில் ஆவாங்க. பாஜக எங்கே இருக்கோ அங்கே தான் செட்டில் ஆவாங்க. முக்கியமான விஷயம் பாமகவும் தேமுதிகவும் எப்படி செட்டில் ஆவாங்கன்றது தான் முக்கியமான விஷயம். ஸோ அவங்க ரெண்டு பேரை பொறுத்த மட்டும் மத்தியில் ஆட்சிக்கு வர கட்சியோடு இருக்கணும்னு அவங்க விரும்புவாங்க. ஸோ மத்தியில் ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது பாஜக தான். ஸோ அந்த பாஜகவோட சேரணும்னு தான் அவங்க விரும்புவாங்க. அதில் பாஜக பாஜகவோட சேர்ந்தால் அட்வான்டேஜ் அதிகம். ஏன்னா இப்போ அதிமுக ஒரு கூட்டணியில் இருக்குன்னா அது முக்கியம், மேஜர் போர்ஷன் அவங்க எடுத்துன்னு போயிடுவாங்க, அதிகமான போர்ஷன் அவங்க எடுத்துப்பாங்க, மீதி தான் பிரித்து கொடுப்பாங்க. ஆனால் பாஜக இருக்கிற அணியில் பாமகவோ தேமுதிகவோ இருந்தால் பாஜக எடுக்கிற இடங்கள் அதிமுக மாதிரி அதிகமான இடங்கள் எடுக்காது. ஸோ ஓரளவு குறைவான இடங்கள் எடுக்கும். பாமகவுக்கும் தேமுதிகவுக்கும் அதிகமான இடங்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, அடுத்து ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால ஒரு நல்ல ரேப்போ மெயின்டைன் பண்ணலாம். சப்போஸ் வெற்றி பெற்றால் உங்களுக்கு மந்திரி பதவிக்கான வாய்ப்புகள் கூட இருக்கிறத பார்க்கலாம். அது மாதிரி இருக்கிறபோது அவர்களை பொறுத்தமட்டில் பாஜக தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக இருக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். பட் இவங்க ட்ரை பண்ணுறாங்க. இவங்களை பொறுத்த மட்டும், அதிமுகவை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு எந்த கட்சியும் அவங்கள இன்னும் வரல. எஸ்டிபிஐ கூட அவங்க கூட இருக்காங்களே தவிர, நேற்று எஸ்டிபிஐ பேசும்போது என்ன சொல்லிட்டாங்க, எங்களுக்கு தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் திமுக அல்லது அதிமுக தான் எங்களுக்கு முக்கியம், எங்களுக்கு மற்ற பாஜகலாம் எங்களுக்கு முக்கியம் கிடையாது, பாஜகவை யாராவது சப்போர்ட் பண்ணாங்கன்னா நாங்கள் வெளில வந்துடுவோம் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அதிமுக பாஜகவை பற்றின ஒரு ஸ்டாண்டை இன்னும் எடுத்த மாதிரி தெரியல, எக்ஸாக்டாக ஒரு கிளியர் கட் ஸ்டாண்டை எடுத்த மாதிரி தெரியல. ஸோ அவர்களும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் இந்த நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தா தெரியுது ஆக்சுவலாக. ஸோ அவங்க தே ஹவ் நாட் கம் அவுட் ஃபுல்லி, அதை மத்திய பாஜக விருத்தோ இல்லை கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணுற விஷயங்களோ, இல்லை நாங்கள் 30-40 தொகுதிகளும் கேண்டிடேட் போடுறோம், அந்த மாதிரி எதுவும் ஒரு சூமோட்டோவோ எதுவும் பண்ணாது இருக்காங்க. ஸோ அப்படி பண்ணாது இருக்கும்போது அவங்க ஏதோ ஒரு வகையில் அவங்களும் முயற்சி பண்ணி பார்க்குறாங்க நம்ம ஒரு கூட்டணி அமைக்கணுன்ட்டு. பட் அவங்கள நம்பி யாரும் போகிறதுக்கு ரெடியாக இல்லை. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். ரெண்டாவது அவங்களுடைய வெற்றி வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்குது. அவங்க கொங்கு மண்டலத்திலே ஓட்டுகள் பிரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் when it comes to அங்கே மெஜாரிட்டி கம்யூனிட்டி கொங்கு மண்டலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 40-45% பல தொகுதிகளில் கவுண்டர்கள் இருக்கிற போது ஓட்டுக்கள் அண்ணாமலை இருக்கிற அது மோடி அந்த தலைமை, அதுக்கு மத்திய எலெக்ஷன் பார்லிமெண்ட் எலெக்ஷன்றனால அதை நோக்கி போகும். இவருக்கு எடப்பாடிக்கு விழறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அது ஈரோடு ஈஸ்ட்லேயே நம்ம பார்த்து வரோம். அது மற்ற கம்யூனிட்டி ஓட்டும் விழாது. அதனால் பாயிண்ட் என்னென்னா, அங்கே கொங்கு மண்டல கவுண்டர்கள் ஓட்டே பிரியும் போது மற்ற ஓட்டோ அல்லது அருந்ததிகள் ஓட்டோலாம் திமுகவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அங்கே வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் கொங்கு மண்டலத்திலே இல்லை. மத்திய மண்டலத்தில் பார்த்திங்கன்னா பாமக இருந்தால் கூட அங்கே திமுகவும் ஈக்குவலி பவர்ஃபுல்லாக இருக்குது. டெல்டாவில் பார்த்திங்கன்னா டிடிவி போன்றவர்கள் அல்லது அவங்க சசிகலாவோட இன்ஃப்ளூயன்ஸ் கொஞ்சம் இருக்கும். அது மாதிரி பார்த்திங்கன்னா சவுத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கேயும் ஓரளவுக்கு இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. டிடிவிலாம் 1921 எலெக்ஷனில் சட்டமன்ற தேர்தலில் பல தொகுதிகளில் 10 பார்லிமெண்ட் தொகுதிகளில், பல சட்டமன்ற தொகுதிகளில் 10,000க்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு 15 தொகுதிக்கு மேலே அவர் வாங்கியிருக்காரு ஆக்சுவலாக. இன்ஃபேக்ட் கோவில்பட்டியில் 56,000 ஓட்டு வாங்கியிருக்காரு. சாத்தூர்லாம் 34,000 26,000 ஓட்டெலாம் வாங்கி, ஸ்ரீவில்லிபுத்தூரில் நல்ல ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்களுக்கான வெற்றி வாய்ப்புகள் அதிமுகவுக்கான வெற்றி வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறதுனால இந்த கட்சிகள் அதிமுகவோட சேர்றதை பற்றி ரொம்ப யோசிக்கிறாங்க ஆக்சுவலாக. அதனால தான் யாருமே அவங்க கடையை திறந்து வச்சுருக்காங்களே தவிர யாருமே அவங்கக்கிட்ட யாரும் அவங்கள நோக்கி போகிறதுக்கு யாரும் ரெடியாக இல்லை. தற்போதைய சூழ்நிலையில் பாஜகவுக்கு ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த பாஜக கூட்டணியில் அதிமுக சேருவதற்கான வாய்ப்புகள் ஃபுல்லி ரூல்ட் அவுட் சொல்ல முடியாது. அதற்கான பேச்சுவார்த்தைகள் இன்னும் போயிட்டுருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த இடைப்பட்ட இந்த கட்சிகள் எல்லாமே கூட இந்த ரெண்டு பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும்ன்றது அவங்களும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்த பிறகு தான் அது ஒன்று இல்லை அப்படின்னு கம்ப்ளீட்டாக டிசைட் ஆன பிறகு தான் அவர்கள் ஒரு முடிவு எடுப்பாங்க. அந்த முடிவு பெரும்பாலும் பாஜகவுக்கு ஃபேவரபுளாக தான் இருக்கும். அது அதிமுக சைடு வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. இன்ஃபேக்ட் அதிமுக வேறு வழியில் என்ன பார்க்குறாங்கன்னா, திமுக கூட்டணியில் ஏதாவது பிரச்சனை அங்கேருந்து 2 கட்சி வராதுன்னு பார்க்குறாங்க.
திமுக கூட்டணியில் சலசலப்புகள்லாம் வரலாம், அதுக்கு ஒன்றும் பஞ்சம் இருக்காது. அதிகமாக இடம் கேட்பாங்க, நான் உடனே சூழல் நிற்க மாட்டேன்னு சொல்லுவாங்க, எல்லாமே நடக்கும். ஆனால் அதிலிருந்து வெளியில் வர்றதுன்றது ரொம்ப அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா மோடியை வேண்டாம், தேர்தலுக்கு முன்னாடியும் மோடி வேண்டாம், தேர்தலுக்கு பின்னாடியும் மோடி வேண்டாம்னு ரொம்ப கரெக்டாக இருக்கிற ஒரே அணி வந்து திமுக தலைமையில் இருக்கிற இந்தியா அணி தான். ஆனால் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து எடப்பாடியால் சொல்ல முடியாது. தேர்தலுக்கு முன்னாடி வேண்டாம், தேர்தலுக்கு பின்னாடி வேண்டாம் சொல்ல முடியாது. அதனால் இப்போ இருக்கிற பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதிமுக எந்த விதமான ஒரு கூட்டணிக்கு ஆள் கிடைக்காமல் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. தேர்தல் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியோ அல்லது பின்னாடியோ வந்து இந்த 2 பேரும் சேர்றதை பொறுத்து இந்த கூட்டணி பலமான ஒரு கூட்டணியாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது பலமான கூட்டணி, அதிமுக பாஜக ப்ளஸ் எல்லாரும் சேர்ந்து பலமான கூட்டணியாக வந்தால் ஒரு குறைந்தபட்சம் ஒரு 10 தொகுதியில் வந்து திமுகவுக்கான ஒரு கடும் சோதனையை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதை முயற்சி பண்ணுவாங்களா, இல்லை 2 பேரும் தனித்தனியாக நின்று உனக்கும் வந்து அதனால் வெற்றி கிடையாது, எனக்கும் வெற்றி கிடையாது, 2 பேரும் பிரிஞ்சு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்களா அப்படின்னு. ஏன்னா அதிமுக தனியாக போனால் அவங்களுக்கு பின்னாடி எடப்பாடிக்கே வந்து அவரோட தனிப்பெரும் தலைமைக்கே ஒரு ஆபத்து வந்துடும். ஸோ அதனால் அந்த ரிஸ்க்கெல்லாம் அவர் எடுப்பாரா? 26 நோக்கி போகும்போது அவர் பின்னாடி தள்ளப்படுவார். அவர் 26 விஜய்லாம் போன்றவர்கள் வரதுனால சுச்சுவேஷனே மாறும். ஸோ இன்றைக்கி இம்மிடியட்டாக அடுத்து வர போகிற பிரிட்ஜை எப்படி நீங்கள் கிராஸ் பண்ண போகிறீங்கன்றதான் ஒரு நோக்கமாக இருக்க முடியும். ஸோ அந்த பிரிட்ஜை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் கிராஸ் பண்ணால் தான் 2 வருஷம் கழிச்சு வரப்போகிற இன்னொரு பிரிட்ஜை நீங்கள் கிராஸ் பண்ணணும். அப்போ நீங்கள் வந்து இந்த 24 எலெக்ஷனில் நீங்கள் பார்லிமெண்ட்டில் உங்களுக்கு ஃபோக்கஸே இல்லாத போயிடும். யார் பிஎம் கேண்டிடேட், இன்னைக்கு அண்ணாமலை கூட சொல்லியிருக்கார், பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிஎம் கேண்டிடேட் இல்லாத கட்சியை பற்றி நாங்கள் ஏன் பேசணும் அப்படி. அதாவது அதிமுகவை பற்றி நீங்கள் ஏன் பேச மாட்டேறீங்க, ஏன்னா பிஎம் கேண்டிடேட் அதுக்கு இல்லைங்க, அதை பற்றி எங்கே பேசணும், 26 நாங்கள் பேசுவோங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸோ அதனால் உங்களுக்கு ஃபோக்கஸே இல்லாத போயிட்டுனா நீங்கள் வந்து திமுகவை எதிர்த்து மட்டும் நீங்கள் களமாட முடியாது. மோடி வேண்டுமா வேண்டாமா என்கிற பாயிண்ட்டை வச்சு தான் நீங்கள் களமாட முடியும். அதனால் அதிமுக இப்போ இருக்கிற லெவலில் வந்து ரொம்ப ஒரு குழப்பமான சூழலில் இருக்காங்க. அந்த குழப்பத்திலே அவங்க வெளியில் வரணும்னா வந்து ஒரு தீர்க்கமான தெளிவான முடிவு, தனியாக போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க பின்னாடி வரத்துக்கான மற்றவர்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அப்படி அவங்க தனியாக போகிறது வந்து தற்கொலைக்கு சமமான ஒரு விஷயம் என்பது என்னுடைய கருத்து. அதிமுக பாஜக இந்த 2 பேரும் தான் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அதிமுகவோட கூட்டணி சேர்றது வந்து லாங் டேர்ம்லையும் நல்லது. 2026 சட்டப்பேரவை தேர்தலில் வந்து பாஜக ஒரு அணியை கட்டமைக்க முடியும் அப்படிங்கிறதோட அதிமுகவில் ஒரு அணியை கட்டமைக்க முடியும். நீங்கள் சொல்கிற மாதிரியான சின்ன சின்ன கட்சிகள் அல்லது ஒன்மேன் ஷோ நடத்துகிற கட்சிகளுக்கு வந்து பாஜக அப்படிங்கிற கட்சியை தேர்ந்தெடுக்கிறத விட அதிமுக அப்படிங்கிற கட்சியை தேர்ந்தெடுக்கிறது தான் லாங் டேர்முக்கு நல்லது. அவங்க பாமகவோ தேமுதிகவோ 2026 வந்து அதிமுக கூட கூட்டணி வைக்கிற ஒரு சூழல் ஏற்படலாம். அப்படிங்கும்போது அதிமுகவை விட்டுட்டு அவங்க ஏன் பாஜக பக்கம் போகணும்? பாஜக வந்து தமிழ்நாட்டில் வந்து இப்போது இந்த வரப்போகிற எலெக்ஷன்ஸில் முக்கியமான ஒரு விஷயங்க. அதாவது இவங்க எல்லோருக்குமே வந்து ஓட் பேங்க் என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. எடப்பாடியோட தலைமையில் வந்து அதிமுக வந்த பிறகு அதோட ஓட் பேங்க் என்ன, அது குறைஞ்சிருக்கா ஏறி இருக்கா தெரியாது. அண்ணாமலை வந்து தலைவராக வந்த பிறகு பாஜகவை வளர்க்குறதுக்கான முயற்சிகளில் எவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்காரு நிச்சயமாக தெரியாது. ஓபிஎஸ்க்கோ இபிஎஸ்க்கோ என்ன மாதிரி, ஓபிஎஸ்க்கோ டிடிவிக்கோ அல்லது சசிகலாவுக்கோ சவுத் சைடில் என்ன மாதிரியான ஓட் பேங்க் இருக்குது, அவர்களால் வந்து வெற்றியை கொண்டு வர முடியுமா, இல்லை வந்து எதிர்க்க நிற்கிறவங்கள தோல்வியை அடைய வைக்க முடியுமான்ற விஷயங்கள்லாம் இருக்குது. ரெண்டாவது திமுகவுக்கு எவ்வளோ தூரம் வந்து இன்குபன்சி ஃபேக்டர், ஆன்டி இன்குபன்சி ஃபேக்டர் ஒர்க் ஆகும், அதுக்கு எவ்வளோ தூரம் ஓட்டு குறைவுன்ற விஷயம் அதையும் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த மாதிரி பல விஷயங்களில் வந்து இந்த வரப்போகிற தேர்தல் வந்து யாரோட ஓட் பேங்க் எந்த லெவலில் இருக்குதுன்னு காமிக்கிற ஒரு ஓட் பேங்க்காக ஒரு பராமீட்டராக அது இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது எடப்பாடியை பொறுத்த மட்டும் அவர் வந்து 26 தான் அவருடைய லட்சியம், 24 லட்சியம் இல்லை. 24 நீங்கள் மோசமான ஒரு தோல்வியை தழுவினீங்கன்னா உங்கள் கட்சியிலேருந்து ஒற்றுமைக்கான ஒரு குரல் எழும். அந்த ஒற்றுமைக்கான குரல் எழும்போது நீங்கள் அதை வந்து ஓரங்கட்ட முடியாது. அப்படி நீங்கள் ஓரங்கட்டினீங்க, இதுவரையும் உங்கள் பின்னாடி இருக்கிற பொதுக்குழு உறுப்பினர்களோ எம்எல்ஏக்களோ மறுபடியும் ஒரு தோல்விக்கு அப்புறமா உங்கள் பின்னாடி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அவர்கள் உங்களை விட்டு விலகி கட்சி ஒற்றுமைக்கான ஒரு விஷயங்களில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து தனிப்பெரும் தலைமையை நிலைநாட்டி கொண்டு அடுத்து 26க்கு நோக்கி போகணுன்னா நீங்கள் இந்த எலெக்ஷன்லேயே பாஜகவோட ஒரு கூட்டணி வச்சு ஒரு கடுமையான போட்டியை சில தொகுதிகளில் கொண்டாந்து 1-2 தொகுதியில் வெற்றி பெற வாய்ப்பு கூட உங்களுக்கு இருக்குது. அதை நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாம். அப்படி நீங்கள் வெற்றி பெற்றீங்கன்னா அது வந்து உங்களை 26 நோக்கி போகும்போது இன்னும் பவர்ஃபுல்லாக உங்களை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் 26 வந்து பாஜகவுக்கும் உங்களுக்கும் யார் சீஃப் மினிஸ்டரில் போட்டி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கலாம், சொல்ல முடியாது. அப்போ இருக்கிற கிழமை எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்போ விஜய் கூட வரலாம். விஜய் உள்ளே வரும்போது அவர் என்ன மாதிரியான ஒரு பெர்முட்டேஷன் காம்பினேஷனில் அந்த கூட்டணிகள்லாம் அமையும் சொல்ல முடியாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் அப்போ வந்து நான் மாநில கட்சி நீங்கள் எங்களுக்கு விட்டு கொடுக்கணும்னு கேட்குற உரிமை வந்து எடப்பாடிக்கு இருக்குது. அது வந்து இப்போ வந்து நீங்கள் தீவிரமாக மோடியை ஆதரித்து நீங்கள் களமாடினால் அது இருக்குது. இப்போ நீங்கள் வந்து எந்த விதமான ஃபோக்கஸும் இல்லாமல் நீங்கள் எலெக்ஷனை சந்திச்சிங்கன்னா நீங்கள் ஒன்றும் இல்லாத போவீங்க. ஒன்றும் இல்லாத போனீங்கன்னா அது வந்து 26 உங்களை அஃபெக்ட் பண்ணணும். கட்சியை ஒன்றும் இல்லாத பண்ணிடும்.
பாஜக உங்கள் கட்சியை கரைச்சிடுவாங்க. ஸோ நீங்கள் இதில் ஏதாவது ஒரு ஷோவை காமிச்சாதான் நீங்கள் அடுத்தது ஒரு 2 வருஷம் சஸ்டெயின் பண்ண முடியும் உங்கள் பார்ட்டியை. அதுக்காக தான் இந்த கூட்டணி உங்களுக்கு தேவையாக இருக்குது. தனியாக போனால் நீங்கள் காலி ஆகிடுவீங்க. 26 தேர்தலில் நீங்கள் வந்து பாஜகவோட நீங்கள் கூட்டணி வச்சுக்கிறீங்களோ வச்சுக்கலையோ, தனியாக போகிறீங்களோ போலையோ, அதுக்கு இது ஒரு பேஸ்மெண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 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 இப்போ கிடைக்கிற வாக்கு வங்கியை வச்சு நீங்கள் அதை பில்டப் பண்ணிட்டு மேலே போகலாம். இல்லாட்டி நீங்கள் வந்து ஒன்றும் இல்லாத போயிடுவீங்கன்றது தான் பாயிண்ட் ஆக்சுவலாக. அதே மாதிரி வந்து நம்ம இப்போ பேசுனது வந்து பாமக தேமுதிக பற்றி பேசணும். நீங்கள் பேசும்போது சொன்னீங்க தேமுதிகவுக்கு வந்து 1% குறைவான வாக்குகள் இருக்குது. தேமுதிக அந்த இடத்துக்கு போயிடுச்சா? அதுக்கு 0.42% ஓட்டு தான் இருக்குது. நான் ஏதோ கண்ணியமாக 1% சொன்னேன் ஆக்சுவலாக. அதுக்கு 0.42 தான் இருக்குது. அதுக்கு மேலே அதுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதோட ஓட் பேங்க் வந்து பரவலாக இருக்கே தவிர பாமகவுக்கு வந்து ஒரு கான்சன்ட்ரேட்டடாக ஒரு ஏரியாவில் இருக்குது. தேமுதிகவுக்கு பரவலாக இருக்குது. இப்போ மதிமுகவுக்கு வந்து பரவலாக இருக்கிற மாதிரி அது 1% தான், ஆனால் பரவலாக இருக்குது. அது மாதிரி தான் தேமுதிகவுக்கு இருக்குது. ஸோ சில தொகுதிகளில் 3000, 2000, 5000 அந்த மாதிரி ஓட்டுகள் இருக்கலாம். அது ஒரு விதத்தில் சட்டமன்ற தேர்தலெலாம் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பார்லிமெண்ட் தேர்தலில் 12 லட்சம் ஓட்டு, 13 லட்சம் ஓட்டு மொத்த ஓட்டு இருக்கிற இடத்துல 8 லட்சம் ஓட்டு 16 இடத்துல 5000ன்றது பெரிய விஷயம் கிடையாது ஒன்றும். ஸோ அதனால் அவங்க ஒன்றும் பெரிய அவங்களுடைய தேவைன்றது முக்கியமானதில்லை. அவங்களுக்கு என்னென்னா பிரேமலதா பிரச்சாரம் பண்ணலாம். ஒரு வேளை அவங்க நல்லா பிரச்சாரம் பண்ணுறதுக்கான ஒரு அந்த இது இருக்குது அவங்களுக்கு. அதனால் எந்த கூட்டணியில் அவங்க இருக்காங்களோ அந்த கூட்டணிக்கு சார்பாக பிரச்சாரம் பண்ணுற அந்த ஒரு பலமான பிரச்சாரம் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு அந்த அம்மா பண்ணுவாங்க. அதனால் அந்த அம்மாவுக்கு தேமுதிகவுக்கு அடிப்படையில் செல்வாக்கு போச்சு. இப்போ விஜயகாந்த் அவர்கள் இறந்து போன பிறகு சுத்தமாக இல்லைன்றது தான் என்னுடைய கருத்து ஆக்சுவலாக. பட் அவர்கள் வந்து இருக்கிற மாதிரியான ஒரு பில்டப்பை வந்து கொடுக்க பார்க்குறாங்க. நிச்சயமாக அவர்கள் வந்து 2014லையும் தோத்தாங்க, 2016லையும் அவங்க தோத்தாங்க, 2019லையும் தோத்தாங்க, 2021லையும் தோத்தாங்க. எந்த இடத்துலையும் அவங்க வின் பண்ணவே இல்லை. 2014லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணியில் இருக்காங்க. 14 மக்கள் நல கூட்டணி தோத்தாங்க. 16ல் வந்து இவரை சிஎம்மாக கேண்டிடேட்டாக போட்டாங்க, வச்சு தோத்தாங்க. 19லேயும் பாஜக கூட்டணியில் தோத்தாங்க. 21ல் அமமுக கூட்டணியில் போனாங்க, ஜெயிக்கவே இல்லை. ஸோ உள்ளாட்சி இது எல்லாத்துலேயும் தோல்வி. ஆனால் அவங்களுக்கு எப்படி ஓட் பேங்கே கிடையாது. அதனால் அவங்க வந்து இப்போ வந்து இன்ஃபேக்ட் நான் தேமுதிக இந்த கட்சி இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அது தன்னுடைய இருப்பை வந்து முடித்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் வந்துருச்சு. அதோட தேவை வந்து இது இல்லை. அதிமுகவுக்கு மாற்ற உங்களுக்கு அப்புறம் இந்த சீமான் அந்த இடத்த பிடிச்சிட்டார் அவர் ஆக்சுவலாக. அதனால் நீங்கள் வந்து இப்போ பாஜக அடுத்தது அதிமுகவுக்கு மாற்ற வந்து அவங்க ஒரு சில கொஞ்சம் ஓட் பேங்க் பிரிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு யார் உங்கள் கட்சியை ஆரம்பித்தாரோ அவர் அந்த பாதையிலேருந்து தவறி போயிட்டார் 2011ல். அதனால் அது இட் ஹாஸ் லாஸ்ட் இட்ஸ் இது ஒரிஜினாலிட்டி. அந்த ஒரிஜினாலிட்டி போன பிறகு நீங்கள் வந்து அந்த கட்சியை நடத்துகிற அர்த்தம் இல்லை. பிரேமலதா அவங்க குடும்ப கட்சி மாதிரி அதை நடத்துகிறாங்க. அவங்களுக்கு ஒன்றும் பெரிய அளவுக்குலாம் செல்வாக்கு கிடையாது. அவங்க செல்வாக்கு என்னன்னு கூட்டணி அதிமுகலையும் தெரியும், பாஜகலையும் தெரியும். அதனால் இவங்க கேட்குற இடங்களை அவங்க கொடுக்க மாட்டாங்க. அது நிச்சயமாக ஒரு இடம் 2 இடம் கொடுப்பாங்க. இவங்க வந்து இடம் மட்டும் எதிர்பார்க்க மாட்டாங்க, வேறு பல விஷயங்களை எதிர்பார்ப்பாங்க. 4 MP சீட்டும் 4 லோக்சபா MP சீட்டும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் வந்து தேமுதிக எதிர்பார்க்கிறதா தகவல்கள் வந்துருக்கு. இதை எந்த கூட்டணியில் கொடுக்குறாங்களோ அவங்க கூட கூட்டி வச்சுக்கோங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுத்துருக்காங்க. நிச்சயமாக எந்த கூட்டணியிலும் கொடுக்க மாட்டாங்க. ஒருவேளை பாஜக தனி கூட்டணியை வச்சு அதில் போனால் வேணால் கொடுப்பாங்களே தவிர நிச்சயமாக எந்த கூட்டணியிலையும் தேமுதிகவுக்கு 4 இடம் கொடுக்குற அளவுக்கு அதுக்கு ஒன்றும் பெரிய செல்வாக்கெல்லாம் கிடையவே கிடையாது. அது டெஃபினட். அது அவங்க கேட்குறதெல்லாம் வந்து ரொம்ப அதிகபட்சமாக கேட்குறாங்க. 4 கேட்டால் தான் 2 கிடைக்குன்னு கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். 2வது ராஜ்யசபா இது கொடுக்கணும் அவங்களுக்கு. ராஜ்யசபா கொடுக்குறதுனா ஏடிஎம்கே தான் கொடுக்கணும். பிஜேபி கொடுக்குறதுனா வேறு ஏதாவது மாநிலத்துக்கு தான் கொடுக்க முடியும் தற்சமயத்துக்கு. பிஜேபி அந்த மாதிரியான அண்டர்டேக்கிங் கொடுக்க மாட்டாங்க. அவங்க ஆட்களையே அவங்க வந்து வேறு இடத்துல அக்காமடேட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால் தேமுதிகவுக்காகலாம் பண்ண மாட்டாங்க. அஃப்கோர்ஸ் சிலருக்காக பழைய காலத்தில் பண்ணியிருக்காங்க, திருநாவுக்கரசருக்கெல்லாம் பண்ணியிருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்ல வரல. பாயிண்ட் என்னென்னா வந்து தேமுதிகவுக்கு ஏன் பண்ணணும், அந்தளவுக்கு அதுக்கு செல்வாக்கு இருக்கான்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ தேமுதிக வந்து அது வந்து அதுக்கு எதிர்பார்க்குற செல்வாக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த 4 சீட்லாம் கேட்குறது வந்து கொஞ்சம் அதிகபட்சமான ஒரு விஷயம் என்பது எனக்கு கருத்து. முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் வந்து டாக்டர் ராமதாஸை பார்த்துருக்கார். அதிமுக பாமக கூட்டணிக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, அதாவது பாமக வந்து இந்த மாதிரி ப்ளே பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய யூஷுவல் கேம் அது ஆக்சுவலாக. அப்படிலாம் தேமுதிக மாதிரி தான் கிட்டத்தட்ட. கொஞ்சம் அந்த சைடு போகிறதா இந்த சைடு போகிறதா, யார் வந்து வெறும் இடங்கள் மட்டும் முக்கியம் இல்லை. அதாவது அவங்களுக்கு என்னென்னா அவங்களுடைய கோர் ஏரியாஸில் அவங்க இருக்கணும். 7 ஆர்கோணம், திருவள்ளூர், கடலூர், விழுப்புரம், காஞ்சிபுரம்ன்ட்டு அவங்க கரெக்டாக அந்த 7 இடத்த கேட்டுப்பாங்க. தருமபுரி, கிருஷ்ணகிரின்னு ஏதாவது கேட்டுப்பாங்க. சேலம் கூட கேட்பாங்க. அது மாதிரி கேட்கும்போது அவங்க இடத்துல அவங்க வின் பண்ணணும். அதாவது அவங்க ஓட்டு மற்றவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறத பற்றி கவலை இல்லை. அவங்க இடத்துல நின்று அவங்க ஜெயிக்கணும். அப்படின்னா அவங்க இடத்துல நிற்கும் போது என்ன ஆகுதுன்னா, பாமகவை பொறுத்த மட்டும் ஏன் அவங்க தோக்குறாங்க, அவங்க இடத்துல அவங்க தோக்குறாங்கன்னா, ஒரு 40% பாமக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு பர்டிகுலர் தொகுதியில். அதில் ஒரு 25% பாமக ஆட்கள் இருப்பாங்க, வன்னியர்ஸ் இருக்கிற இடத்துல. மீதி இருக்கிற 15-20% வந்து மற்ற கட்சிகளை சேர்ந்தவங்க இருப்பாங்க.
இவங்க பாமக வன்னியர் ஓட்டை மட்டுமே வாங்குவாங்க, 25-26% வாங்குவாங்க வச்சுக்கோங்க. மற்ற இருக்கிற கட்சியில் இருக்கிற வன்னியர்ஸ் அந்தந்த கட்சிக்கு போடுவான். வன்னியர் அல்லாத இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்து திமுகவுக்கோ இல்லை அதிமுகவுக்கோ போடுவான். தலித் வந்து இந்த சமயத்தில் தற்போது திமுகவுக்கு போடுறான், அவன் திமுகவுக்கு போடுவான். அவன் வந்து கிட்டத்தட்ட ஒரு தொகுதியில் 15-16% கண்டிப்பாக இருப்பாங்க. சிறுபான்மையர் யாருக்கு போடுவான்? திமுகவுக்கு தான் போடுவான். ஸோ இவங்க நீங்கள் பலமாக இருக்கிற தொகுதியில் இனிமேல் நீங்கள் ஏன் தோக்குறீங்கன்னா, உங்களுக்கு மற்ற ஓட்டெலாம் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆக மாட்டேங்குது. மற்ற கட்சிக்கார ஓட்டோ இல்லை தலித் ஓட்டோ மற்ற கம்யூனிட்டி ஓட்டோ பாமகவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் கோர் ஏரியாவில் நீங்கள் வின் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்க ஒரு பிக்சரை ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க. பட் உங்கள் ஏரியாவில் நீங்கள் தோக்குறீங்க. நீங்கள் வந்து போன வாட்டியே அசம்பிளி எலெக்ஷன்லேயே இங்கே இந்த விழுப்புரம் கடலூர் வட்டாரத்தில் அவங்க ஜெயிச்சதுங்க ஒரு இடத்துல தான் ஜெயிச்சிருக்காங்க. மற்றபடி அவங்க வந்து தருமபுரி அண்டு சேலத்தில் தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஒரே ஒரு இடத்துல தான். ஸோ அவங்க கோர் ஏரியா விழுப்புரம் கடலூரில் அவங்க கோர் ஏரியாவில் ஒரே ஒரு இடத்துல நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க. மொத்தம் 4 மெம்பரில் ஒருத்தர் தான் இங்கே ஜெயிச்சிருக்காரு. அப்போ ஏன் நீங்கள் இங்கே ஜெயிக்க முடியல? ஏன்னா உங்கள் 20% 25% உங்கள் வன்னியர் பாமக வன்னியர் மட்டும்தான் உங்களுக்கு ஓட்டு போடுறான். மற்ற வன்னியர் மீதி வன்னியர் மற்ற கட்சியில் இருக்கிற வன்னியர் போட மாட்டேன்றான், மற்ற ஜாதிக்காரன் போட மாட்டேன்றான், தலித்து போட மாட்டேன்றான், சிறுபான்மையர் போட மாட்டேன்றான். அப்போ நீங்கள் தோக்குறீங்க. அதனால் பாமகவுக்கும் 7 சீட் கொடுக்குறது வேஸ்ட்டு. அவங்களும் வேணால் மற்றவங்க ஓட்டு அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆக மாட்டேங்குது. அவங்க ஓட்டு மற்றவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா அது ரொம்ப குறைவாக தான் ஆகுது. அதுவும் சென்ட்ரல் ஏரியாஸில் வந்து ஆகவே மாட்டேங்குது. போன வாட்டி 21 எலெக்ஷன்ஸில் வந்து பாமக ஓட்டு வந்து ஏடிஎம்கேக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருந்தால் ஏடிஎம்கே நல்லா வின் பண்ணியிருக்கலாமே. ரொம்ப மோசமாக அவங்களும் அதிகமான இடங்கள் பெறவே இல்லைங்க மத்திய வட மாவட்டங்களில். ஸோ அதனால் அவங்களுக்கும் மற்றவங்க ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆக மாட்டேங்குது, அவங்க ஓட்டும் மற்றவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆக மாட்டேங்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எதுக்கு 7 இடம்லாம் பாமக கொடுக்கணும்? பாமக கேட்குறது அதிகம். ஸோ தேமுதிக எப்படி அதிகமாக கேட்குதோ அதே மாதிரி பாமகவும் தன்னை பற்றி அதிகமாக நினைத்து கொண்டிருக்கார் என்பது என் கருத்து. அதே மாதிரி வந்து இந்த 2 கட்சிகள் பாமக தேமுதிக வந்து அதிமுக கூடயும் பேசுகிறாங்க, பாஜக கூடயும் பேசுகிறாங்க. அதிமுக கூட பேசாமல் பாஜக கூட மட்டும் பேசுகிற கட்சிகள் அமைப்புகள் பார்த்தோம்னா ஓபிஎஸும் டிடிவி. ஏன்னா அவங்க வந்து அதிமுகலேருந்து பிரிஞ்சு போனாங்க, அவங்க பாஜக கூட மட்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க. டிடிவி தரப்பில் வந்து 22 தொகுதிகளை வந்து உத்தேச பட்டியலாக கொடுத்து அதிலிருந்து சீட்டுகள் கேட்க தகவல் வந்திருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? டிடிவி வந்து எந்த அளவுக்கு அந்த அணிக்கான பலமாக இருப்பார்? இல்லை, டிடிவி வந்து 2% ஓட்டோடு இருக்கார். 21 எலெக்ஷன் படி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக டிடிவி வந்து ஒரு பலமாக இருப்பார்னா சில தொகுதிகளில் பலமாக இருப்பார், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. தென்காசி ஆகட்டும் அல்லது விருதுநகர் ஆகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் ஏரியாக்களில் ராமநாதபுரம், சிவகங்கை போன்ற தொகுதிகளில் வந்து அவர் நிச்சயமாக பலமாக இருக்கிறதுக்கான கொஞ்சம் நல்ல ஒரு கூட்டணி கட்சிக்கு ஓட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அளவுக்கு பலமாக இருக்கிற அளவுக்கு அவர் இருப்பார். அதில் ஒன்றும் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் இப்போ என்னென்னா வந்து இந்த ஓபிஎஸ்சியோ இல்லை டிடிவியோ சேர்த்துட்டா கூட அங்கே வந்து ஒரு காஸ்ட் கன்சாலிடேஷன் நடந்துன்னு வச்சுக்கோங்க, ஒரு முக்காலத்தோரில் ஒரு நடந்துருந்தா கூட அங்கேயும் வந்து மற்ற கம்யூனிட்டிகள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து வேறு மாதிரி போட்டாங்கன்னா அவங்க அதிமுக என்ன நினைக்கிறாங்க, நீங்கள் அந்த ஜாதியை கன்சாலிடேட் பண்ணிங்கன்னா மற்ற கம்யூனிட்டியெலாம் எங்களுக்கு ஃபேவரபுளாக கன்சிடர் ஆகும். அங்கே தேவேந்திர குல வேளாளர் இருக்காங்க, நாட்டார் இருக்காங்க, நிறைய கம்யூனிட்டி அங்கே ஒவ்வொரு 10 பாராளுமன்ற தொகுதி இருக்குன்னா ஒரு டைமென்ஷனில் இருக்குது. இப்போ விருதுநகரில் பார்த்தீங்கன்னா நாயுடு நிறைய பேர் இருப்பாங்க, ராமநாதபுரத்தில் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ் அண்ட் யாதவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் இந்துக்கள் கிறிஸ்டியன்ஸு நாடார்லேயே இந்து கிறிஸ்டியன் நாடாரெலாம் இருக்காங்க, இந்து நாடார் கிறிஸ்டியன் நாடார் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு தொகுதிக்கும் சில இது இருக்குது. அதாவது முக்கலத்தோர் மட்டுமே தீர்மானிக்கிற தொகுதின்னு எதுவுமே கிடையாது. அது மதுரையோ திண்டுக்கல்லோ தேனியிலேயே போன வாட்டி பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் 4 தொகுதி இருக்குது, ஓபிஎஸ் அங்கே இருக்கார்ல, அங்கேயே வந்து போடியில் மட்டும்தான் ஓபிஎஸ் வின் பண்ணார், மற்ற 3 சட்டமன்ற தொகுதியில் வந்து திமுக தான் வின் பண்ணிச்சு. ஸோ அப்படி இருக்கும் போடியில் கூட ஒரு 8000 ஓட்டு வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்கார். அப்போ அவருக்கே அங்கே செல்வாக்கு இல்லைன்றது அது ஆக்சுவலாக. அப்போ மற்ற 3 தொகுதியில் உங்களாலையும் அதிமுக வெற்றி பெற வைக்க முடியல. அதனால் வந்து வெறும் அந்த கம்யூனிட்டியை மட்டும் கன்சாலிடேட் பண்ணி அது ஒரு பெரிய பலமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் இங்கே நடுவில் வந்து இபிஎஸ் ஒரு கேம் விளையாடுறார். அவர் வந்து இப்போது கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து பாஜகவுக்கு கன்வே பண்ணியிருக்கார். 26 சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் ஒரு பக்கம் இருந்தால் கூட அவர் சொல்கிறது என்னென்னா, இந்த தேர்தலில் நீங்கள் டிடிவி சசிகலா அண்டு தினகரனை நம்ம கூட்டணியில் சேர்க்கக்கூடாது, நீங்கள் சேர்க்காத இருந்தீங்கன்னா நான் அவங்க கூட கூட்டணி வச்சுக்கிறேன், ஏன்னா எந்த சூழ்நிலையிலையும் அவங்க மீண்டும் பலப்படக்கூடாது, அவர்கள் அப்படியே அனாதையை விட்டுட்டு அவங்க போயிடணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் வந்தீங்கன்னா அவங்க என்ன காஸ்ட் கன்சால்டேஷன் பண்ணாலும் நீங்கள் பாஜகவுக்குன்னு சவுத்து சதர்ன் டிஸ்ட்ரிக்டில் ஒரு செல்வாக்கு இருக்குது, நாங்களும் சேரும்போது அதோட செல்வாக்கு கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க ஒன்றும் இல்லாத போயிடுவாங்க. ஸோ அவங்க ஒன்றும் இல்லாத போனால் எனக்கு நல்லது, எங்கள் அதிமுக என்னை பொறுத்த மட்டும் இன்னும் நான் பலமாக வந்து அதிமுகவில் வருவேன். அதனால் அவங்கள நீங்கள் 26 நோக்கி போகும்போது இன்னும் நான் ஸ்ட்ராங்காக வருவேன். அதனால் அவங்கள நீங்கள் சேர்க்காதீங்க,
ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா இந்த 3 பேரையும் பாஜகவில் கூட்டணியில் சேர்க்கவே கூடாது. அப்படி ஒரு அண்டர்டேக்கிங் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நம்ம வந்து கூட்டணியை பற்றி ஃபர்தராக பர்சியூ பண்ணலாம், பேசலாம்ன்ற அளவுக்கு எடப்பாடி கீழே இறங்கி வந்திருக்கார். ஜி.கே. வாசனுடைய சந்திப்பினுடைய ஆமாம், பின்னணி ஜி.கே. வாசன் மட்டும் இல்லை, அது ஏடிஎம்கேலேருந்தும் நிறைய பேர் பாஜகவில் பேசுகிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கிறதுனால இப்போ அவங்க 3 பேர் பாஜக இப்போ டிசைட் பண்ணி ஆகணும். இப்போது எடப்பாடியை வச்சுக்கிறதா இல்லை அவங்க 3 பேர் வச்சுக்கிறதான்ட்டு. அவங்க 3 பேர் வச்சுட்டு பாஜக இறங்கினாலும் தோல்வி தான், ஒன்றும் பெரிய அளவுக்குலாம் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இல்லை. பட் ஏடிஎம்கே சேர்ந்தது வச்சுக்கோங்க, அது வந்து நிச்சயமாக ஒரு புஷ் கொடுக்கும் மேலே. ஏடிஎம்கே சேர்த்தாங்கன்னா ஒரு பழைய கூட்டணி. அது காரணம், முக்கியமான காரணம் என்னென்னா திமுக ஆன்டி இன்குபன்சி இருக்குல்ல, அது கொஞ்சம் ஒர்க் பண்ணும். அது கொஞ்சம் ஒர்க் பண்ணும்போது இவங்களுக்கு கொஞ்சம் ஓட்டு கடுமையான போட்டியை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அந்த இன்குபன்சி ஒர்க் பண்ணால் கூட டிஎம்கே ஸ்டில் 35 தொகுதியை வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் முந்தி இருக்கிற 3-4 தொகுதியை வந்து வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதனால் வந்து இந்த டிடிவி, ஓபிஎஸ் அண்ட் சசிகலாவை சேர்க்கக்கூடாதுன்ற ஒரு பாயிண்டில் வந்து எடப்பாடி இப்போ வந்திருக்கார். அது வந்து அந்த பேச்சு இப்போ போயிட்டுருக்கு ஆக்சுவலாக. ஸோ பாஜக வந்து இது உங்களை சமாதானப்படுத்த போகிறாங்களா, இல்லை கடைசி கட்டத்தில் ஓபிஎஸ் போனாலும் ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா தேவையே இல்லை, நமக்கு வந்து எடப்பாடி விஷயம் மேனேஜ் பண்ண போகிறாங்களான்றது முக்கியமான கேள்வி. ஆனால் இவர்கள் 3 பேரை சேர்த்து கொண்டு பாஜக தனியாக போனால் மட்டுமே பெரிய அளவுக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பெல்லாம் கிடையாது. ஆக்சுவலாக போட்டி கடுமையாகத்தான் இருக்கும், பல கான்ஸ்டியூன்சியில் போட்டி கடுமையாக இருக்கும். கன்னியாகுமரியில் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாமே தவிர பெரிய அளவுக்கு, கோயம்புத்தூரில் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம், அவ்வளோதான். மற்றபடி வேறு எல்லா தொகுதியிலையும் அவங்க தோக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஏடிஎம்கே சேர்த்துட்டாங்கன்னா, எல்லாரையும் ஒன்று சேர்த்துட்டாங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2-3 தொகுதிகளில் வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பே இருக்கிறது என்பது என்னுடைய கருத்து. ஸோ பாஜக எப்படி ப்ளே பண்ண போகிறாங்க, இந்த கட்சிகள்லாம் 2 பக்கமும் பேசிகிட்டு இருக்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த கட்சிகள் எதுக்காக வெயிட் பண்ணுறாங்கன்னா, தேர்தல் டேட் அனௌன்ஸ் பண்ணும்போது ஏடிஎம்கே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு முடிவு எடுப்பாங்க, ஒன்றும் போகிறது இல்லை போகலை. அது பாஜக வந்து இவங்களை சேர்க்கறது சேர்க்காது, ஓபிஎஸ் இவங்களெல்லாம் சேர்க்காது. ஸோ யாரை அவங்க விட போகிறாங்க, யாரை சேர்க்க போகிறாங்க. ஸோ அடுத்த ஒரு 15-20 நாளில் அந்த எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி நிச்சயமாக பலவிதமான டெவலப்மெண்ட்ஸை நம்ம எதிர்பார்க்கலாம். அதிமுக பாஜக பாலிடிக்ஸில் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. திமுக கூட்டணியிலேருந்து எந்த ஒரு கட்சியும் இங்கே வரா மாதிரியான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தற்சமயத்துக்கு தெரியல. ஆக்சுவலாக நாங்கள் ரெட்டலை சின்னத்தில் தான் போட்டியிடும் அப்படின்னு சொல்லிட்டு பன்னீர்செல்வம் ஒரு விஷயம் பேசியிருக்காரு, அதை எப்படி பார்க்குறீங்க? அது அவருடைய கனவாக இருக்கும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். அவருக்கான வாய்ப்புகள் பறிபோயிடுது. ஆக்சுவலாக அவருக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு தாங்க, ஒரு எலெக்ஷன்ஸில் வந்து எடப்பாடியை தோக்கடிக்கணும். பாஜகவை நம்பி களத்தில் இறங்கக்கூடாது. பாஜகவோட நாங்கள் கூட்டணியில் இருக்கோம் இவர் தான் சொல்லியிருக்கார். பாஜக எந்த இடத்துலையும் வந்து இவர் கூட்டணியில் இருக்கார் சொல்லவே இல்லை. உண்மையிலேயே வந்து இவங்க பண்ண வேண்டியது என்னென்னா, டிடிவி, ஓபிஎஸ், சசிகலா 3 பேரும் என்ன பண்ணணும்னா, எங்கெங்கே பாஜகவுடனே சேரவே கூடாது. எங்கெங்கே எடப்பாடி அதிமுக போட்டி போடுதோ அங்கே போய் கவுண்டராக நின்று அவங்கள தோக்கடிக்கணும். அவங்கள தோக்கடிக்கிறதுக்கான முயற்சியில் இறங்கணும். அப்படி இறங்கினா தான் அந்த அதிமுக பாலிடிக்ஸில் இவங்களுடைய பலம் வந்து தெரியும். இல்லாட்டி எடப்பாடி இவங்களை மதிக்கவே மாட்டார், இவங்களை கட்டி விட்டு போயிட்டே இருப்பார். அவர் கோர்ட்லேயும் அவருக்கு ஃபேவரபுளாக வருது. அவர் பின்னாடி ஆட்களும் இருக்காங்க, இவர் பின்னாடி ஆட்கள் யாரும் இவங்க பின்னாடி வரவும் மாட்டேன்றாங்க. அதனால் இவங்க 3 பேருக்கு இருக்கிற ஒரே வழி, அதிமுக பாலிடிக்ஸில் ஒரு அப்பர் ஹேண்ட் எடுக்கிறதுக்கான ஒரே வழி எடப்பாடியை தோற்கடிக்க வேண்டும் தேர்தலில். இல்லாட்டி இது நடக்கவே நடக்காது. கோர்ட்டை நம்பி ஒரு பிரயோஜனம் இல்லை. பாஜக ஒரு வேலையும் பாஜக இவங்களெல்லாம் ஒன்றுபடுத்தவே மாட்டாங்க. அவங்க பிரிஞ்சு இருக்கிறத அவங்களுக்கு நல்லது நினைப்பாங்க, அவங்க ஒன்றுபடுத்தவும் மாட்டாங்க. அதனால் அதிமுகவை மறந்துடுங்க, பாஜகவோட சேர்ந்து அதோடய நீங்கள் போங்க. அதனால் வந்து அதிமுக பாலிடிக்ஸில் எடப்பாடிக்கு மேலே நீங்கள் வரணும், எடப்பாடியை ஓரங்கட்டணும், எடப்பாடியை பின்னுக்கு தள்ளணும், இல்லை கட்சியை ஒன்றுபடுத்தணும்னு நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் நீங்கள் 3 பேரும் எடப்பாடியை அவர் எங்கெங்கே நிற்கிறாரோ அங்கெல்லாம் நீங்கள் குறைந்தபட்சம் சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்லையாவது அவரை நீங்கள் தோற்கடிக்க வேண்டிய வேலையை நீங்கள் பார்க்கணும். அதை பார்த்தா தான் அவருக்கு புத்தி வரும். அப்போ தான் ஒற்றுமைக்கான விஷயத்தை அவர் மீண்டும் யோசிப்பார், அவர் பின்னாடி இருக்கிறவங்களும் யோசிப்பாங்க. இல்லை, இப்போ வந்து 2 சினாரியோவை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஒன்று வந்து பாஜக கூட கூட்டணி இல்லை அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்கார். ராமர் கோயில் மாதிரியான விஷயங்களில் கூட கோயில் கட்டினா மட்டும் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு பாஜகவுக்கு கொஞ்சம் டைரக்ட் கவுண்டரே வந்து கொடுக்குறார் எடப்பாடி பழனிசாமி. இன்னொரு பக்கம் பாஜகவோட நெருக்கமாக இருக்கிற பன்னீர்செல்வம் வந்து இரட்டை இலை சின்னம் எங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படின்றார். அது அவங்களுக்கு கிடைக்கும் நம்ம டைரக்டாக அர்த்தம் எடுத்துக்கணுமா, இல்லை இரட்டை இலை சின்னம் முடங்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அதை இன்டர்பிரட் பண்ணணுமா? இல்லை, அந்த அளவுக்குலாம் வந்து ஒரு ஏற்கனவே வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க பிஜேபியில். இன்ஸ்டியூஷன் யார்கிட்ட இருக்கோ அவங்கள தான் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோன்ட்டு. ஸோ இன்ஸ்டியூஷன் வந்து எடப்பாடிகிட்ட தான் இருக்குது. கோர்ட்டெல்லாம் இன் ஃபேவர் ஆஃப் எடப்பாடி தான் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி கூட வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து அதிமுக உள்கட்சி விவகாரத்தில் தலையிட மாட்டோம்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, நிர்வாகிகளோட இது விஷயத்தில் தான் சொல்லியிருக்காங்க. அதனால் எந்த கட்டத்திலேயே வந்து எடப்பாடிக்கு ஃபேவரபுளாக தான் அந்த விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் பாஜக வந்து இதெல்லாம் தாண்டி எடப்பாடிக்கு ஒரு அவுட் ஆஃப் த வேல போயிட்டு ஓபிஎஸ்க்காக பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓபிஎஸ்க்கு என்ன செல்வாக்கு இருக்குதுன்னு தெரியாதுங்க.
அவர் தான் சொன்னேன்ல, தேனி மாவட்டத்திலே 3 தொகுதியில் தோற்றுருக்காங்க ஏடிஎம்கே. அவர் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க, வின் பண்ண வேண்டியது ஏன் வின் பண்ணலை அவர்? அதனால் வந்து பாயிண்ட் என்னென்னா வந்து போன வாட்டியே EVK இளங்கோவனுக்கு பதிலாக திமுகலேருந்து ஒரு கேண்டிடேட்டை போட்டிருந்தால் நிச்சயமாக ஒரு ஃபைட்டு வந்து ரொம்ப தீவிரமாக இருந்திருக்கும். தங்கத்தை இவரே தேனி ரவீந்திரநாத்தை தோற்றுருப்பார். ரொம்ப லேட்டாக வந்து கொண்டுட்டு EVK இளங்கோவன் அங்கே கொண்டு போட்டாங்க ஆக்சுவலாக. அதனால் ஓபிஎஸ்க்கு என்ன செல்வாக்கு இருக்குன்றது தெரியாது, இதுவரையும் தெரியாது. உண்மையிலேயே பிரம்மாண்டமான செல்வாக்கு அவங்க ஜாதியில் இருக்கா, இல்லை அதிமுக ஜாதியை தாண்டி அதிமுக தொண்டர்கள் இருக்காலாம் தெரியாது. அதனால் வந்து இவர்கிட்ட இன்ஸ்டியூஷன் இருக்குது. இந்த இன்ஸ்டியூஷன் வச்சுருக்கிற எடப்பாடியை வந்து பாஜக பசிப்பாங்கன்னு தோணலை எனக்கு ஆக்சுவலாக. அதனால் வந்து ஓபிஎஸ்ஸுக்காக இந்த ரெட்டையிலையை முடக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம், அதுவும் தேர்தல் சமயத்தில் பாஜக இறங்குவாங்கன்னு தோணலை. ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போது ஒரே கிளியரான ஒரே விஷயங்க, மோடி வேண்டாம் அப்படின்னு வந்து எடப்பாடி தெளிவாக எதுவும் சொல்லிட்டாரா? மோடி பிரதமராக வரக்கூடாதுன்னு ஆஸ் லாங் as சொல்லாத இருக்கிற வரையும் பாஜக என்ன நினைப்பாங்க? அவங்களும் விமர்சனம் பண்ணுறதில்ல, இவங்களும் அவங்கள விமர்சனம் பண்ணுறதில்ல. ஜெயக்குமார் சொல்கிறாரு, அஃபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன், வெளியில் வந்து நாங்கள் பாஜகவுடைய 10 வருஷம் ஆட்சியோட இதெல்லாம் சொல்லுவோன்ட்டு. ஆனால் அவங்களுடைய ஸ்போக்ஸ் பர்சன் யாருமே எந்த டிவிலையும் வந்து நாங்கள் பாஜகவை தீவிரமாக எதிர்க்கிறோம், 26 தேர்தலையும் எதிர்ப்போன்னு அவங்க ஸ்போக்ஸ் பர்சன் யாரும் இதுவரையும் எந்த டிவிலையும் அந்த கூட்டணியை பற்றி பேசுகிற மாதிரியே எனக்கு தெரியல. ஆக்சுவலாக பேசவும் வரதில்லை, கூப்பிட்டாலும் வரதில்லை. என்ன காரணத்தினால வரதில்லை? நீங்களும் வரதில்லை, பாஜகவும் வரதில்லை. நீங்கள் தான் ஒரு முடிவு எடுத்துட்டீங்கல்ல, ஏன் வந்து பேச மாட்டேறீங்க? அப்போ உங்களுக்கு மேலே ஒரு சந்தேக ஊசி தொங்கிட்டே தான் இருக்குது. நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா உங்கள் முடிவில் ஜெயக்குமார் சொல்கிறது உண்மையாக இருந்தால், திடமாக இருந்தால், உங்கள் ஆட்கள் வந்து டெலிவிஷனில் பேசலாமே, செய்தி தொடர்பாளர்கள் வந்து பேசலாமே, நாங்கள் பாஜகவுக்கு எங்களுக்கு ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது, எங்கள் தலைவரே சொல்லிட்டாரு, இல்லை எங்கள் ஜெயக்குமாரே சொல்லிட்டாருன்னு சொல்லலாமே. ஏன் நீங்கள் அமைதி காக்கிறீங்க? எதற்காக அமைதி காக்கிறீங்க? ஸோ அதனால் அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்குது. பாஜக வந்து அதிமுகவை ஆஸ் அன் இன்ஸ்டியூஷன் விட மாட்டாங்க, விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்காது ஒரு பக்கம் இருந்தால் கூட இவங்களை சேர்த்துட்டு எல்லோரையும் அரவணைத்து கொண்டு மோடி வேண்டும் என்று சொல்லுகிற எல்லோரையும் அரவணைத்து கொண்டு போகிற ஒரு போக்கில் தான் பாஜக இருக்குது. அது எவ்வளோ தூரம் அவங்களுடைய எஃபர்ட்ஸ் வந்து சக்ஸஸ் ஆகுது இல்லைன்றது தேர்தல் நெருக்கத்தில், அனௌன்ஸ்மெண்ட் நெருக்கத்தில் தான் தெரிய வரும். ஆக்சுவலாக பார்க்கலாம் சார். கூட்டணி பேச்சுவார்த்தைகள் வந்து அடுத்தடுத்த கட்டம் எப்படி நகருன்னு பார்ப்போம். உங்களுடைய இணைவும் கருத்து பேருக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. மற்றும் ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.